இது தமிழ்நாட்டிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தமிழக அரசினுடைய பொறுப்பு. குருவாக போற்று மதிக்கிற தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கேன்சர், அதாவது புற்றுநோய்க்கான பல்வேறு மருந்துகளுக்கான அந்த வரி நீக்கப்பட்டிருக்கிறது. பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது இந்தியாவிற்கான பட்ஜெட்டு அப்படின்றத நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். மத்திய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அனைவருமே எதிர்பார்த்தது போல இது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக, கட்டமைப்புகளை பெருக்குவதற்காக, மக்களை மையமாக கொண்டு மக்களுடைய நலன் காப்பதற்கான ஒரு அற்புதமான நிதிநிலை அறிக்கையை இன்று நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அளித்திருக்கிறார். குருவாக போற்று மதிக்கிற தீன்தயாள் உபாத்யாயா அவர்களுடைய கடையணியும் கடைத்தேற்றும் என்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக சிறப்பான வகையிலே எல்லோரும் சமம் என்கின்ற அடிப்படையில் எந்த ஒரு மனிதனும் இந்தியாவில் வாழக்கூடிய அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் இந்த நிதிநிலை அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கிராமப்புறங்களில் இதனால் வரையில் கல்வியில் மிக அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருந்த நாம் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய கிராமப்புறங்களை அங்கு வசதிகளை உருவாக்கி தொழில் முன்னேற்றத்தை, விவசாய முன்னேற்றத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கிற மிக முக்கியமான பணியில் நாம் அங்கே சென்றிருக்கிறோம். கேன்சர், அதாவது புற்றுநோய்க்கான பல்வேறு மருந்துகளுக்கான அந்த வரி நீக்கப்பட்டிருக்கிறது அல்லது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இன்றைக்கி புற்றுநோய் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இதை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அது இருக்கும் என்று தான் நாம் கருதுகிறோம். பொருளாதார ரீதியாக தனி மனிதர்கள் உட்பட இந்தியா மிக சிறந்து விளங்கும் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த நிதிநிலை அறிக்கையானது மிக சிறப்பாக இந்த ஆண்டு நம்முடைய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம், தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி மாநிலம். அதனால் இந்த முழுக்க இந்த நிதிநிலை அறிக்கையானது தொழில் முன்னேற்றத்தை குறித்து, தொழில் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை, பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு அரசியல் பார்க்காமல், அரசியல் கலக்காமல் எப்படி பயன்படுத்த போகிறது என்பதுதான் மிக முக்கியம். இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு நிறைய பேர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இது இந்தியாவிற்கான பட்ஜெட்டு அப்படின்றத நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த நிதிநிலை ஒதுக்கீடிலிருந்து குறைந்தது ஒவ்வொரு துறையிலிருந்தும் குறைந்தது 10 விழுக்காடு சாதாரணமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் உட்பட இது தமிழகத்தை தான் சென்று தான் சேருகிறது. அது எல்பிஜி சிலிண்டருடைய மானியமாகட்டும் அல்லது நான் சொன்னது போன்ற தொழில்துறையில் முத்ரா லோன், அதுலேயும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 10 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கிறது. நியூக்ளியர் பவர்லேயும் தமிழ்நாடு இருக்கிறது. ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ்நாடு முயற்சி எடுத்து செய்ய வேண்டும். இதையெல்லாம் எப்படி தமிழக அரசு முன்னெடுத்து செல்ல போகிறது என்பதை பொறுத்து தான் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு அப்படின்ற கேள்வி வரும். வரக்கூடிய காலங்களில் நாம் தொடர்ந்து சந்திக்கும் பொழுது தமிழ்நாடு இந்த நிதிநிலை அறிக்கையை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும். இது தமிழ்நாட்டிற்கு இந்த நிதிநிலை அறிக்கையானது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது தமிழக அரசினுடைய பொறுப்பு. ஆனால் வழக்கம் போல அரசியல் செய்யாமல் இவர்கள் இதை உறுதியாக, நேர்மையாக இந்த நிதிநிலை அறிக்கையினை மனதார ஏற்றுக்கொண்டு இதில் மலிவான அரசியல் செய்யாமல் இருப்பது நலம் என்று நினைக்கிறோம்.